வணக்கங்க. வீட்டில் மாங்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ஸ்கூலில் லெமன் சாதத்துக்கு பதிலாக மாங்காய் வச்சு சாதம் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. சாப்பாடும் நல்லா ஒரு மேங்கோ சுவையோடு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ண மாங்காவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா துருவியாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பூண்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அந்த புளிப்பு சுவையோடு நமக்கு இந்த வேர்க்கடலை சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ துருவி வச்சா மாங்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். சுட சுட போட்டு கிளறுனா நமக்கு குழ குழன்னு ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம வதக்கி வச்ச மாங்காய் எல்லாம் சாதத்தில் படுற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.